கரங்களை தள்ளி குழந்தைகளை நல்லா உற்சாகப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமைப்படட்டும். கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லவரே நன்றோடு துதிக்கிறோம். மகா இரக்கமும் தயவும் கிருபை நிறைந்த தேவாதி தேவன் தாமே ஆண்டவரே, ஒரு நாள் பரிசுத்த நாளிலே அருமையான பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கையை அங்கீகரிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தாவே, கொடுத்த கரங்களை உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க, நன்மை நாள் நிரப்புங்க, எல்லா தேவைகள் சந்திக்கும்படி வழிவாசலை திறந்து கொடுங்க. அவங்க கையின் பிரயாசமெல்லாம் ஆசீர்வதித்து தாருங்க அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கொடுத்த தேவ பிள்ளைகளையும் கொடுக்காத தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே யாரையும் நீர் அபரிதமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. உங்க நாமம் மகிமைப்படும்படி செய்யுங்க. தொடர்ந்து நீர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்துங்க. நாங்கள் சிறுக நீங்க பெருக, உன் சித்தம் எங்கள் பாக்கியம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா, ஆமென். சொல்லுங்கள். தேவநாமம் ஹல்லேலூயா. கொஞ்சம் செல்ல பண்ணலாமா? வாசிப்போம். சங்கீத பகுதியை நாம் 23வது சங்கீதத்தை நாம் யாரும் வாசிப்போம். நீங்க வாசிக்குங்க. சங்கீதம் 23 நாம் வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நீ அமைதியா நீங்க பாடினா பாட்டு தான். இது எல்லாமே தாவீது பாடின பாட்டு தான். ஆனா நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. அந்த சங்கீதம் முழுமையாகவே தாவீது பாடின பாட்டாக இருக்கிறது. அப்படிப்படாய் தேவனை அனுதினமும் இந்த சங்கீதத்தை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார். அவர் தாவீதை ஆசீர்வதித்து தாவீதை மேன்மைப்படுத்தி ஜனங்களுக்குள்ள ராஜாவாக அமர வைத்தார். ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ மனிதனாக இருக்கிறார். என்னமா முதல் வசனம், கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன். அவர் என்னை புல்வெளிகளில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை நடத்தி செல்வார் என்று வேற வசனத்தின்படி இந்த சங்கீதத்தை அவர் அனுதினமும் தேவ சமூகத்தில் அதே மாதிரி தேவன் அவரை ஆசீர்வதித்தார், அவரை மேன்மைப்படுத்தினார், அவரை உயர்த்தினார். ஆடுகளை மேய்த்த மேய்ப்பனை ஜனங்களுக்கு ராஜாவாக அமர வைத்தார் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசித்த தேவ மகிமையை அதனாலே விசுவாசம் நமக்குள்ள அதிகமாய் இருக்கணும். தேவனை விசுவாசிக்கணும், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற ஜனங்களாக இருக்கணும். தாவீது தேவனுக்கு ஒரு பயந்த மனிதனாக இருந்தான். அதனால்தான் தேவனுடைய இருதயத்தை அவன் இடம் பிடித்தான். தேவனை அனுதினமும் துதிக்கிறவனாக இருந்தான், தேவனை மகிமைப்படுத்துமாக இருந்தான். அருமையான ஐயா அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நான் இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறது கூட நாம் வாசித்து முடித்து போயிட்டோம். ஆனாலும் செய்து கொடுக்கறதுக்கு
ஐயா வந்து அவர் எங்கே வெளியே தூரமாக போகணும். இன்னைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிற அருமையான முரதகாய ஐயாவும் அவர் ஊருக்கு போக வேண்டியதாக இருக்கிறதுனால செய்திக்கு நேரம் இல்லாதனால செய்திக்கு கொடுக்கலாம். கரங்களை தட்டி நாம் அவரை சந்தோஷமா இருக்கிறீங்க. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இந்த நாளில் கூட இந்த இடத்துல கொண்டு வந்து ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக செய்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, அருமையான முரதையாய் ஊழியர்கள் அவரை சந்திக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அருமையான பாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துவது. நீங்கள் எப்படியாவது செய்தி கொடுங்கன்னு சொன்னார். நான் எதிர்பார்க்கல, ஆனாலும் தேவனது கிருபைகளை செய்திருக்கிறார். இல்லையா? ஸ்தோத்திரம். இன்னொரு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? சொல்லலாமா? நீரே என்பலம் நீரடைகளம் ஆபத்து காலத்தில் தோன்றி சுற்றி நின்று என்னை காக்கும் மலை. நீரே என்பலம் நீரடைகளம் ஆபத்து காலத்தில் தோன்றி சுற்றி நின்று என்னை காக்கும் மலை. யாக்கோபின் தேவனே அடைக்கலம் ஏகமாயிரே என்பெனும். யாக்கோபின் தேவனே அடைக்கலம் ஏகமாயிரே என்பெனும். கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே நான் இப்போதோ கர்த்தரின் கருத்திலே. கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே நான் இப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என்பலம் நீரன் நடக்கலம் ஆபத்து காலத்தில் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. காலைதோறும் புதிய கிருபை தருகிறேன். கர்த்த என்னை காத்து நடத்துகிறேன். ஆமென். காலைதோறும் புதிய கிருபை தருகிறேன். கர்த்த என்னை காத்து நடத்துகிறேன். வலப்புறமும் இடப்புறமும் விளையினாலும் வார்த்தையாலே என்னை தேற்றி நடத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. வலப்புறமும் இடப்புறமும் விளைவினாலும் வார்த்தையாலே என்னை தேற்றி நடத்துவீர். நீரே என்பலம் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் துணை.